குடிநீர் மக்கள் பாதிக்காத வண்ணம் உடனடியாக தீர்வு செய்ய வேண்டும். மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசு கடந்த வாரம் கூட குடிநீர் தமிழகத்தினுடைய குடிநீர் பிரச்சனைக்காக 150 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக செய்தி அறிந்தேன். வண்டி வாகனங்கள் மூலம் குடிநீர் உடனடியாக தீர்வு செய்ய வேண்டும் என்பது வலியுறுத்தி தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் தலைமைச் செயலரும் மனு கொடுத்தோம். அவர்களும் கமிஷனர் அனுமதி வாங்கி உடனடியாக செய்வதாக உறுதியளித்துள்ளார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூட்டப்பட்டுள்ளது. அந்த அலுவலகம் திறந்து மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கும், அது மட்டுமல்ல மக்கள் பிரதிநிதிகள் ஆங்காங்கே உள்ள ஊராட்சி ஒன்றிய மாவட்ட ஊராட்சி ஒன்றிய மற்ற போன்ற நிதிகளும் செயல்படாமல் இருக்கிறது. ஏனென்றால் குடிநீர் பிரச்சனை உள்ள கிராமங்களை கண்டறிந்து நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்தால் அந்த பணி உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்றும் மனு கொடுத்துள்ளோம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களையும் தமிழக தலைமைச் செயலர் அவர்களையும் சந்தித்து மனு கொடுத்தோம். தருமபுரி மாவட்டத்தில் பருவமழை பொய்த்து விட்டதனால் மக்கள் அனைவரும் குடிநீருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிலத்தடி நீர் ஆழ்துறை கிணறுகள் 1000 அடிக்கு கீழ் சென்று விட்டது. அதனால் குடிப்பதற்கும் மற்ற பயன்பாட்டிற்கும் குடிநீர் மற்றும் கால்நடைகளுக்கு குடிநீர் பெரிதும் பற்றாக்குறை. ஆங்காங்கே லாரிகள் மற்றும் வாகனங்களில் தான் குடிநீரும் மற்ற கால்நடைகளுக்கு தண்ணீரும் விலைக்கு வாங்கி பயன்படுத்துகிறார்கள். அதனால் தருமபுரி மாவட்ட, அதுவும் குறிப்பாக தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் மக்கள் பாதிக்காத வண்ணம் உடனடியாக தீர்வு செய்ய வேண்டும். மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசு கடந்த வாரம் கூட தமிழகத்தினுடைய குடிநீர் பிரச்சனைக்காக 150 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக செய்தி அறிந்தேன். அதை தலைமைச் செயலர் வலியுறுத்தினேன். தருமபுரி மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை உள்ள இடங்களை உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து அது பணிகள் காலதாமதம் ஏற்படாமல் மக்கள் பயன்பாடு உடனடியாக வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் உடனடி தீர்வாக அனைத்து கிராமங்களுக்கும் மற்றும் நகரப்பகுதி பேரூர் பகுதிகளுக்கும் வண்டி வாகனங்கள் மூலம் குடிநீர் உடனடியாக தீர்வு செய்ய வேண்டும் என்பது வலியுறுத்தி தலைமை தேர்தல் அதிகாரியிடமும் தலைமைச் செயலரும் மனு கொடுத்தோம். அவர்களும் கமிஷனர் அனுமதி வாங்கி உடனடியாக செய்வதாக உறுதியளித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மக்கள் பயன்பாடு மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக இன்னும் 34 நாட்கள் இருக்கிற தேர்தல் எண்ணிக்கை முடிவதற்கு. அதுவரை தேர்தல் நன்னடத்தை விதிகளை காரணம் காட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூட்டப்பட்டுள்ளது. அந்த அலுவலகம் திறந்து மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கும், அது மட்டுமல்ல மக்கள் பிரதிநிதிகள் ஆங்காங்கே உள்ள ஊராட்சி ஒன்றிய மாவட்ட ஊராட்சி ஒன்றிய மற்ற போன்ற நிதிகளும் செயல்படாமல் இருக்கிறது. ஏனென்றால் குடிநீர் பிரச்சனை உள்ள கிராமங்களை கண்டறிந்து நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்தால் அந்த பணி உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்றும் மனு கொடுத்துள்ளோம். இதெல்லாம் இந்திய தேர்தல் கமிஷனர் பர்மிஷன் வாங்கி கண்டிப்பாக அனுமதி கொடுப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களும் மற்றும் தலைமைச் செயலரும் உறுதியளித்தார். அதன் அடிப்படையில் தருமபுரி மாவட்டம் முழுவதுமாக மக்கள் குடிநீர் பிரச்சனை. ஏனென்றால் அங்கு எந்தவித ஆற்று பாசனமும் இல்லை, டேம் பாசனமும் இல்லை. ஒரே ஒன்று இருப்பது ஒகேனக்கல் குடிநீர். அந்த ஒகேனக்கல் குடிநீரும் இப்பொழுது 50% கூட கிடைப்பதில்லை. அதனால் நிறைய கிராமங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கஷ்டமாக இருக்கிறனால வேற வழி இல்லை. அதனால் உடனடியாக தீர்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி மனு கொடுத்துள்ளோம். நன்றி. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினரும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் எங்கள் உறுப்பினர்களெல்லாம் சேர்ந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் வாக்குகள் எண்ணுவதற்கு 33 நாள் இருக்குது. அந்த அடிப்படையில் எங்களால் மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் சேவை செய்ய முடியல. உச்சி வெயில் 110 டிகிரி பொழக்குது. அடிப்படை வசதி செய்ய முடியல, குடிநீர் கொடுக்க முடியல, வாகனங்களுக்கு அவங்களுக்கு எங்கள் தண்ணி கொண்டு போய் கொடுக்க முடியல. நாங்கள் இந்த அடிப்படையில் மக்கள் நலனை போக்குவதற்கு தலைமை தேர்தல் அதிகாரி தலைமைச் செயலாளரை சந்தித்து மனு கொடுத்தோம். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மக்கள் போய் சேவை செய்யுங்க, அன்புமணி அவர்களும் ஐயா அவர்களும் நீங்கள் வெயில் பார்க்க வேண்டாம், மக்கள் வெயிலில் பாதிக்கிறாங்க, அடிப்படை வசதி செய்யுங்க, சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் வீட்டில் இருக்காதீங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் மனு கொடுத்தோம். மனு கொடுத்து அந்த அதிகாரி தலைமை தேர்தல் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் தான் சட்டமன்ற அலுவலகம் இருக்குது, மற்ற மாநிலத்தில் இல்லை.
இங்கே எம்பி அலுவலகமும் எம்எல்ஏ அலுவலகம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, மற்ற மாநிலத்தில் இல்லை. அதனால் உங்கள் மனு பெற்று நான் அனுமதி வாங்குகிறேன். அதே மாதிரி குடிநீருக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். நீங்கள் அரசு நீங்கள் கூப்பிட்டு எங்ககிட்ட கேட்டால் சட்டமன்ற உறுப்பினர் நிதியை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அரசு தமிழ்நாடு அரசு கேட்டால் உடனடியாக நாங்கள் பரிந்துரை செய்கிறோம், நீங்கள் அடிப்படை உரிமை செய்யலாம். எங்கள் தமிழ்நாடு அரசு எங்களை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகவே மனுவில் நாங்கள் கூறுகிறது, எம்எல்ஏக்கள் நாங்கள் அடிப்படை வசதி செய்ய முடியல, குடிநீர் பற்றாக்குறை போக்க முடியல. அதுவும் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் மேட்டூரில் 50-51 அடி தான் தண்ணி இருக்குது, ரொம்ப அபாய கட்டத்தில் போயிட்டு இருக்குது. எங்களுக்கு மக்களுக்கு சேவை குடிநீர் செய்ய முடியல. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிடுங்க, நாங்கள் லாரியில் தண்ணி கொடுக்குறோம். எங்களுடைய சொந்த பணத்தில் எங்கெங்கே பற்றாக்குறை இருக்குதோ லாரியில் நாங்கள் தண்ணி கொடுக்குறோம், அனுமதி வழங்கணும். நம்மளுடைய மக்களுக்கு மருத்துவம் கொடுக்க முடியல, கால்நடை கொடுக்க முடியல, எங்களால் போய் எந்த வேலையும் செய்ய முடியல. தேர்தல் விதிமுறையை தளர்த்த வேண்டும் என்று நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். தமிழ்நாடு சம்பித்திருக்கின்றது. தேர்தல் அதிகாரி இதை ஆய்வு செய்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தேர்தல் விதிமுறையை தளர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த தளர்த்தலாம் தமிழ்நாட்டு மக்கள் வெயிலில் பாதிக்கிறாங்க. ஆகவே மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா போன்றவர்களாம் மக்கள் சேவை செய்யுன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் மனு கொடுத்துருக்குறோம். இந்த மக்கள் என்ன அதுக்கு நடவடிக்கை எடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.